இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு நொடி உங்கள் மனதை உலக கவலைகளில் இருந்து ஒதுக்குங்கள். இன்னும் சில நிமிடத்தில் உங்களின் மனம் அடையப் போகும் தெளிவை நீங்கள் இதை கேட்டதும் அடையப் போகிறீர்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல. உங்களைச் சுற்றியுள்ள ஏமாற்றங்களையும் போலியான முகங்களையும் உங்களை குழப்பும் பொய்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டுவரப்போகும் உண்மைகள் இவை. பல நேரங்களில் நாம் மனிதர்களை நம்புகிறோம். அவர்களின் வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாறுகிறோம். இறுதியில் காயப்படுவது நம் இதயம் மட்டும்தான். ஆனால் இன்று இயேசுவின் வார்த்தைகள் உங்கள் கண்களை திறக்கப் போகின்றன. வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும், யாரிடமிருந்து விலகி நிற்க வேண்டும், எப்படி உண்மையான மன அமைதியோடு வாழ வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவாக காட்டப்போகின்றன. பணம் முக்கியம்தான், வெற்றியும் முக்கியம்தான். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது உங்களின் மன நிம்மதியும் சுயமரியாதையும் ஆன்மாவின் அமைதியும். அடுத்த 10 நிமிடங்களில் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளில் உள்ள 3 வல்லமையான உண்மைகளை நாம் காணப்போகிறோம். இந்த 3 உண்மைகள் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடும். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். உங்கள் மனபாரங்கள் நீங்கி கண்கள் திறக்கப்பட்டு ஒரு புதிய தெளிவை நோக்கிச் செல்லும் இந்த தெய்வீக பயணம் இதோ இப்போது தொடங்குகிறது. ஒரு கிராமத்தில் இரவும் பகலும் உழைக்கும் ஒரு நேர்மையான மனிதன் வாழ்ந்து வந்தான். யாரிடமும் சூது சூழ்ச்சி தெரியாதவன். நாம் உண்மையாக இருந்தால் இந்த உலகமும் நமக்கு உண்மையாகவே இருக்கும் என்று குருட்டுத்தனமாக நம்பியவன். அவன் பல வருடங்களாக ஒரு பெரிய முதலாளியிடம் வேலை செய்து வந்தான். அந்த முதலாளி இவனை பார்க்கும் போதெல்லாம், நீ எனக்கு வேலைக்காரன் இல்லப்பா, என் குடும்பத்துல ஒருத்தன் என்று அடிக்கடி புகழ்ந்து பேசுவான். அந்த நயவஞ்சக வார்த்தைகளை நம்பிய அந்த ஏழை மனிதன் முதலாளியை தன் சொந்த அண்ணனாகவே நினைத்து மதித்தான். ஒரு நாள் அந்த முதலாளி இவனை தனியாக அழைத்தான். முகம் முழுக்க போலி கவலையை வரவழைத்துக் கொண்டு, நிறுவனத்துல கொஞ்சம் பண நெருக்கடிப்பா, ஒரு சில மாதங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியைச் செய், நான் உனக்கு இரட்டிப்பா திருப்பித் தர்த்தேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே என்று பாசவலை வீசினான். பல வருட பந்தம். கண்ணை மூடிக்கொண்டு நம்பினான் அந்த மனிதன். ஒரு நொடி கூட அவன் யோசிக்கவில்லை. தன் வாழ்நாள் முழுக்க வியர்வை சிந்திச் சேர்த்த சேமிப்பு பணம், தன் மனைவியின் நகைகள், பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வைத்திருந்த தொகை என எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு வந்து முதலாளியின் கைகளில் கொட்டினான். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் கடந்தன. ஆனால் பணம் திரும்ப வரவில்லை. வறுமை வாட்டவே ஒரு நாள் மிக தயக்கத்துடன் தன் பணத்தை பற்றி கேட்டான். அடுத்த நொடி அந்த முதலாளியின் முகமூடி கழன்று விழுந்தது. முகம் முழுக்க அதிகாரத்திமிரோடு அவன் கேட்டான், நான் உன்கிட்ட கடன் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? அந்த மனிதன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். பல வருட கால நம்பிக்கை ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. தான் மிக கொடூரமாக ஏமாற்றப்பட்டதை அவன் உணர்ந்தபோது அவனிடம் உழைத்த பணமும் இல்லை, மனிதர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் இல்லை. இன்று நம்மில் பலரும் மனிதர்களின் போலி வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் நம்பி நம் இதயத்தையும் வாழ்க்கையையும் இழந்து நிற்கிறோம். இந்த ஏமாற்றத்திலிருந்தும் துரோகத்திலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கத்தான் இயேசுவின் 3 வல்லமையான உண்மைகள் என்னென்ன? வாருங்கள் பார்ப்போம். முதலாவது உண்மை, பணம் முக்கியம்தான். ஆனால் உங்களை உயிருக்கு உயிராக நம்பும் மனிதர்களை விட அது ஒருபோதும் பெரியதல்ல. இன்று எத்தனையோ குடும்பங்கள் வெறும் காகித பணத்திற்காக உடைந்து சிதறுகின்றன. பேராசை என்ற ஒற்றை நோய் மனிதர்களின் கண்களை மறைத்து விடுகிறது. தங்களை நம்பியவர்களை ஏமாற்றி தங்களின் நேர்மையையும் ஆன்மாவையும் பணத்திற்கு விற்றுவிடுகிறார்கள். இங்கு பிறரை ஏமாற்றி வாழ்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்று நீங்கள் அடுத்தவரை ஏமாற்றி அந்த பணத்தில் சொகுசாக வாழலாம், சந்தோஷமாக சிரிக்கலாம். ஆனால் ஒன்றை மறந்துவிடாதீர்கள், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு துரோகமும் பாவமும் கடவுளின் கணக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் அழிக்கப்படாது. நாளைக்கு என்ன நடந்துவிடப் போகிறது என்று இன்று நீங்கள் அலட்சியமாக நினைக்கலாம். ஆனால் கடவுளின் தீர்ப்பு வரும்போது உங்களால் தப்பிக்கவே முடியாது. பைபிளில் லூக்கா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசன நற்செய்தி மிக தெளிவாக எச்சரிக்கிறார். வெளியரங்கமாக மறைபொருள் எதுவுமில்லை, வெளிப்பட்டு அறியப்படாமல் போகும் இரகசியமும் எதுவுமில்லை. நினைவிருக்கட்டும்,
பிறர் கண்ணீரில் சேர்க்கும் பணம் உங்களுக்கு தற்காலிக ஆடம்பரத்தை தரலாம், ஆனால் அது உங்களின் நிம்மதியான தூக்கத்தை பறித்துவிடும். நீங்கள் சேர்த்த கோடிகள் உங்களைச் சுற்றி இருந்தாலும் உங்கள் இறுதி நாளில் உங்கள் இதயத்தை அணைத்துக் கொள்ள ஒரு உண்மையான அன்பு கூட இல்லாமல் போய்விடும். எனவே பணத்திற்காக உங்கள் நேர்மையையோ உங்களை மட்டுமே உலகமாக நம்பியிருக்கும் மனிதர்களையோ ஒருபோதும் விற்றுவிடாதீர்கள். பணம் போனால் வரும், ஆனால் உடைந்த நம்பிக்கையும் கடவுளின் பார்வையில் நீங்கள் இழந்த ஆன்மாவும் மீண்டும் வராது. இரண்டாவது உண்மை. பாசத்திற்கு அடிமையாகி கண்மூடித்தனமாக நீங்கள் செய்யும் பண உதவி உங்கள் வாழ்க்கையையே நடுத்தெருவில் நிறுத்திவிடும். நாம் ஆரம்பத்தில் பார்த்த கதையைப் போல இன்று எத்தனையோ நல்ல மனிதர்கள் தங்களின் தாராள குணத்தாலேயே அழிந்து போயிருக்கிறார்கள். அடுத்தவர் கஷ்டப்படுகிறாரே என்று இரக்கப்பட்டு தன் வியர்வை சிந்திய சேமிப்பு, மனைவியின் நகைகள், பிள்ளைகளின் எதிர்காலம் என எல்லாவற்றையும் தூக்கிக் கொடுப்பார்கள். ஆனால் பணத்தை பெற்றுக் கொண்டவர்கள் காரியம் முடிந்தவுடன் முகமூடியை கழற்றி எறிந்துவிட்டு, நீ எனக்கு பணம் கொடுத்ததற்கு என்ன ஆதாரம் என்று நெஞ்சிலடித்து கேட்பார்கள். இங்குதான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காட்டும் கண்மூடித்தனமான அன்பு அடுத்தவருக்கு உங்களை ஏமாற்றுவதற்கான சுலபமான வாய்ப்பை வழங்கிவிடுகிறது. அவன் நல்லவன், என்னை ஒன்றும் செய்ய மாட்டான் என்று நீங்கள் நினைக்கும் அதே நொடில்தான் உங்களை எப்படி வீழ்த்தலாம் என்று உலகம் திட்டம் தீட்டுகிறது. உங்கள் குடும்பத்தின் கண்ணீரையும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அடகு வைத்து நீங்கள் செய்யும் உதவி தர்மம் அல்ல, அது நீங்கள் உங்கள் கைகளாலேயே தேடிக்கொள்ளும் பேராபத்து. பைபிளில் நீதிமொழிகள் புத்தகம் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. அறிவில்லாதவன் கை கொடுத்து பிணையாக நின்று பிறன் நிமித்தம் உத்தரவாதம் பண்ணுகிறான். மேலும் இயேசு மத்தேயு 10:16 தன் சீடர்களை அனுப்பும்போது இவ்வாறு கட்டளையிடுகிறார். இதோ, ஓ நாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையினால் சர்ப்பங்களைப் போல விவேகிகளுமாய் புறாக்களைப் போல கபடற்றவர்களும் இருங்கள். இந்த உலகம் ஓநாய்கள் நிறைந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் புறாவைப் போல கபடற்றவராக இருக்கலாம், ஆனால் சர்ப்பத்தைப் போல விவேகம் இல்லை என்றால் நீங்கள் வேட்டையாடப்படுவீர்கள். யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் விழிப்போடும் விவேகத்தோடும் செய்யுங்கள். உங்கள் நல்ல மனதை யாருக்கும் பலவீனமாக மாற்றிக் கொடுத்து விடாதீர்கள். மூன்றாவது உண்மை. பணம் உங்களுக்கு நல்ல வேலைக்காரனாக இருக்கலாமே தவிர ஒருபோதும் அது உங்கள் எஜமானனாக மாறக்கூடாது. பணத்தை சேமிப்பதோ வசதியாக வாழ்வதோ தவறல்ல, ஆனால் பணமே வாழ்க்கை என்று மாறி அதன் பின்னால் வெறித்தனமாக ஓடத் தொடங்கும் போதுதான் மனிதன் தன் மனிதாபிமானத்தை இழக்கிறான். பணத்தாசை கொண்ட மனிதனுக்கு பாசம் தெரியாது, பந்தம் தெரியாது. தன் சொந்த இரத்தத்திற்கே துரோகம் செய்யக்கூட அவன் தயங்க மாட்டான். பணத்தின் பின்னால் ஓடி தங்களை இழப்பவர்களுக்கு இதோ ஒரு இறுதி எச்சரிக்கை. நீங்கள் இன்று எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கழுகுகள் சூழ்ந்த இந்த உலகத்திற்கு வெறும் கைகளுடன் தான் வந்தீர்கள், வெறும் கைகளுடன் தான் போகப் போகிறீர்கள். நீங்கள் சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக இரவும் பகலும் பணத்தை தேடி ஓடுகிறீர்கள். ஆனால் அந்த ஓட்டத்தில் உங்கள் பிள்ளைகளின் மழலை சிரிப்பை, உங்கள் பெற்றோரின் இறுதி கால பாசத்தை, உங்கள் வாழ்க்கை துணையின் உண்மையான அன்பை இழந்து விடுகிறீர்கள். இறுதியில் நீங்கள் சம்பாதித்த கோடிகள் பெட்டியில் இருக்கும், ஆனால் அதை உங்களோடு சேர்ந்து அனுபவிக்க ஒரு உண்மையான இதயம் கூட உங்களைச் சுற்றி இருக்காது. பணத்திற்காக நீங்கள் செய்த பாவங்களும் காட்டிய துரோகங்களும் மட்டுமே உங்களோடு வரும். அது உங்களை நரக வேதனையில் தள்ளும். பைபிளில் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6:16 மிக ஆழமாக எச்சரிக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை குத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இயேசு மத்தேயு 6:24 மிக தெளிவாக கூறுகிறார், ஒரே நேரத்தில் உங்களால் கடவுளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, பணத்திற்கும் அடிமையாக இருக்க முடியாது. உங்களை ஆளப்போவது எது என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். பணத்தை ஒரு கருவியாக மட்டும் பாருங்கள், அதை உங்கள் மனதின் சிம்மாசனத்தில் உட்கார வைக்காதீர்கள். உங்களிடம் கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் இரவில் நிம்மதியான தூக்கமும் உங்கள் மீது உண்மையான அன்பு காட்டும் ஒரு ஜீவனும் இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்திலேயே ஏழ்மையான மனிதன்தான். எனவே பணத்திற்கு அடிமையாகி உங்கள் ஆன்மாவை விற்றுவிடாதீர்கள். அன்பானவர்களே, இப்பொழுது தியானிப்போமா? நல்லவனாக இருப்பது தவறல்ல, உதவி செய்வதும் தவறல்ல, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதும் தவறல்ல. ஆனால்
கண்மூடித்தனமாக யாரையும் நம்புவதுதான் உங்கள் வாழ்க்கையே அழிக்கும் மிக ஆபத்தான ஆயுதம். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாரும் உங்கள் நல்ல மனதை மதிப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். சிலர் உங்கள் நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். சிலர் உங்களின் கருணையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக மாற்றுவார்கள். நான் யாருக்கும் உதவி செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் யாரையும் ஆராய்ந்து பார்க்காமல் குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள் என்கிறேன். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எதற்கும் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள். ஏனென்றால் ஒருமுறை இழந்த பணத்தை நாம் எப்படியாவது மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் ஒரு துரோகத்தால் உடைந்த நம்பிக்கையும் அதனால் இதயத்தில் ஏற்படும் காயமும் ஆயுள் முழுக்க வலித்துக் கொண்டே இருக்கும். எனவே நல்ல மனதோடு இருங்கள். அதே நேரத்தில் விழிப்போடும் இருங்கள். உதவி செய்யுங்கள். ஆனால் அறிவோடும் விவேகத்தோடும் செய்யுங்கள். உங்கள் அன்பையும் கருணையையும் யாருக்கும் பலவீனமாக மாற்றிக் கொடுத்து விடாதீர்கள். இப்போது உங்கள் மனதில் ஒரு தெளிவிருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இப்போது ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே இயேசுவே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உமது பிள்ளையே உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். மனிதர்களின் போலி வார்த்தைகளை நம்பியும் பண விஷயத்தில் ஏமாற்றப்பட்டும் இதயத்தில் சொல்ல முடியாத துரோகத்தின் வலியோடு அழுது கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைந்த அவர்களின் இதயங்களை தேற்றுங்கள். பணத்தை விட மனிதர்களை விட உம்முடைய வார்த்தைகளே உண்மையானவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கள். இனிவரும் நாட்களில் யாருக்கும் கண்மூடித்தனமாக அடிமையாகாமல் சர்ப்பத்தைப் போல விவேகத்தோடும் புறாவைப் போல கபடற்றவர்களும் வாழும் ஞானத்தை இவர்களுக்கு தந்தருளுங்கள். ஆண்டவரே, ஒருவேளை கடந்த காலங்களில் யாராவது ஏமாற்றியதால், நம்பிக்கையை உடைத்ததால், பணத்தை இழந்ததால் அல்லது துரோகங்களால் மனம் காயப்பட்டிருந்தால் அவர்களின் உடைந்த இருதயங்களை உமது அன்பால் சுகப்படுத்தும். இழந்த நிம்மதிக்கு பதிலாக சமாதானத்தையும், இழந்த நம்பிக்கைக்கு பதிலாக புதிய தைரியத்தையும், இழந்த வாய்ப்புகளுக்கு பதிலாக புதிய ஆசீர்வாதங்களையும் அருளும். அவர்களின் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு நியாயமான முயற்சியையும் செழிக்கச் செய்யும். அவர்களின் வீடுகளில் சமாதானமும், குடும்பங்களில் ஒற்றுமையும், வாழ்க்கையில் சந்தோஷமும் எப்போதும் நிலைத்திருக்கச் செய்யும். உமது பாதுகாப்பு அவர்களை சுற்றி அரணாக இருக்கட்டும். இழந்த பணமும் ஏமாந்த வாழ்க்கையும் இவர்களை இனி கலங்க வைக்கக்கூடாது. உம்மால் மட்டுமே தரக்கூடிய அந்த உன்னதமான தெய்வீக சமாதானமும் ஆன்மாவின் அமைதியும் இவர்களது இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பட்டும். நீர் இவர்களின் கண்களை திறந்து புதியதொரு பாதையை காட்டியதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் இன்ப நாமம் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தெய்வீக வார்த்தைகளும் ஜெபமும் உங்கள் மனதிற்கு ஆறுதலையும் தெளிவையும் தந்திருந்தால் உங்கள் அன்பானவர்களுக்கும் இதை உடனே பகிர்ந்து அவர்களின் கண்களையும் திறக்க உதவுங்கள். இது போன்ற ஆன்மீக பகிர்வுகளுக்கு நம்மோடு இணைந்திருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.